அதான் வனப்பிரஸ்தம். வனத்தில் போய் பெரியவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. வனத்திலையும் வாழ்றது பிடிக்கல, மனித வாழ்க்கை பிடிக்கல. சந்நியாசம், ஏதோ ஒரு கோயிலில் இந்த மாதிரி கோயிலில் இருந்து கடைசி வரையும் நம் ஜீவனை கழித்தா அது சந்நியாசம். அப்படி இருந்தா உங்களுக்கு பிறவி அத்து போகும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், திருவாரூர்ல பிறந்தா முக்தி, திருவாரூர்ல பிறந்தா முக்தி, மதுரையில வாழ்ந்தா முக்தி, காசியில முக்தி அடைந்தால் முக்தி. இது போல புண்ணிய ஸ்தலத்தில் பிறத்தலே முக்தி. பழனி, திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி அறுபடை வீட்டில் பிறத்தலே முக்தி. அப்படி நம்ம எல்லாத்துக்கும் முக்தி கிடைக்கணும்னு தான் நம்ம வேண்டோம் இந்த சிவராத்திரியில். இப்ப தலைப்புக்குள்ள போயிருவோமா? அதை பாப்பா, முக்தினா என்ன கேட்குது? பிறப்பந்து போறதுமா.